என்ன யோசிக்கிறார், எப்பொழுது என்ன முடிவெடுப்பார் என்பது இவருக்கு மட்டுமே தெரியும். அவர் புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி. அவரை பற்றி தற்பொழுது விரிவாக தெரிந்து கொள்ளலாம். சட்டையின் கீழ்ப்பக்கம் உள்ள 2 பட்டன்கள் திறந்திருக்க முழங்கால் வரை சட்டை போடுவார். அவர் புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி. இவரை பற்றிதான் இன்றைய பார்வை. கல்லூரி காலங்களில் கால்பந்தாட்ட வீரர், இப்போது விரும்புவது டென்னிஸ். சிவாஜி கணேசனின் தீவிர ரசிகர். அந்த ரசிப்பில் வெளியில் தெரியாத ஒரு வன்முறை தெரிக்கும். ரங்கசாமி மாணவராக இருந்தபோது புதுச்சேரியில் சிவாஜி எம்ஜிஆர் படங்கள் ஒன்றாக ரிலீஸ் ஆனால் அங்கே ரங்கசாமியின் கைவண்ணம் இருக்கும். எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகும் தியேட்டருக்கு போகும் ரங்கசாமி மொத்த டிக்கெட்டுகளையும் வாங்கிவிடுவார். பெயரளவுக்கு கொஞ்சம் ரசிகர்களை அனுப்பிவிட்டு சிவாஜி படம் ஓடும் தியேட்டர்களில் கூட்டத்தை கூட்டி விடுவார். அந்த ரசிப்பின் காரணமாகத்தான் பிறகு புதுச்சேரியின் முதல்வரான போது கிழக்கு கடற்கரை சாலையில் சிவாஜிக்கு முதல் சிலை வைத்தார் ரங்கசாமி. சிவாஜி இருந்தவரை அவரை வாரம் தவறாமல் சென்னையில் வந்து சந்திப்பார். அவருக்கு பிடித்த மீன் வகைகளை புதுவையிலிருந்து கொண்டு போய் கொடுப்பார். சிவாஜியின் மறைவுக்கு பிறகும் சிவாஜி குடும்பத்தோடு இன்னும் பாச பிணைப்பில் தான் இருக்கிறார். சிவாஜி வீட்டு கதவுகள் எப்போதும் ரங்கசாமிக்காக திறந்திருக்கும். சிவாஜி பிறந்த நாளில் அன்னை இல்லத்திற்கு வரும் ரங்கசாமி அரை நாள் மௌன விரதம் மேற்கொள்வார். படிக்கும் போது படு கோபக்காரர். அரசியலில் ஒரு அடையாளம் கிடைத்தவுடன் கோபம் எல்லாம் ஓடி போனது. யாரையும் திட்டமாட்டார். திட்டினாலும் சிரித்துக்கொண்டே திட்டும் டைப் ரங்கசாமி. அரசியலிலும் இவரது சாதனைகள் குறிப்பிடத்தக்கவை. புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி தொகுதி வழி வழியாகவே கம்யூனிஸ்டுகளின் கோட்டை. ஆனால் அதை 1991 வருடம் முதல் இவர் போட்டியிட்டு காங்கிரஸ் கோட்டையாக்கினார். இந்த தொகுதியில்தான் ரங்கசாமியின் வீடும் உள்ளது. கல்யாணம் செய்யாத ரங்கசாமிக்கு கடந்த வருடம் வரை சமைத்து போட்டது அவரது தாயார் பாஞ்சாலி அம்மா. இப்போது ரங்கசாமியின் உறவினர்கள் சமைத்து கொடுக்க வீட்டில் தனியாகத்தான் இருக்கிறார். ரங்கசாமிக்கு ஆன்மீகம் பக்கம் ஈர்ப்பு ஏற்பட்டது 2001. அப்போது காங்கிரசும் தமாகவும் இணைந்து புதுச்சேரியில் ஆட்சி அமைத்த போது ரங்கசாமி தான் முதல்வர் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. திடீரென்று சண்முகம் முதல்வராக அறிவிக்கப்பட்டார். அப்போது மனம் வெறுத்த ரங்கசாமி பொள்ளாச்சியில் இருந்த அழுக்குசாமியை சந்தித்தார். பதவி உன்னை தேடி வரும், அதை தேடாதே என்று சொன்னார் அழுக்குசாமி. அதுபோலவே அடுத்த 6 மாதத்தில் முதல்வர் பதவி ரங்கசாமியை தேடி வந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு அழுக்குசாமி அருள் இல்லாமல் ரங்கசாமி எந்த துரும்பையும் அசைக்க மாட்டார். முதலில் மக்களின் முதல்வர் என்ற அடைமொழியை போட்டுக்கொண்டது ரங்கசாமிதான். கட்சி ஆரம்பித்து 2 மாதங்களில் ஆட்சியை பிடித்த ஒரே அரசியல்வாதி ரங்கசாமி. அவர் முறை புதுச்சேரி முதலமைச்சரான போது புதுச்சேரியில் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இப்போதும் பெரும் அடையாளங்களாக இருக்கின்றன. பிரபலமான ஊசுடு ஏரியை தூர்வார உலக வங்கியிடம் நிதி பெற்று 6 அடிக்கு தூர்வாரினார். புதுச்சேரிக்குள் ஓடும் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே 15 தடுப்பணைகளை கட்டி புதுச்சேரியின் குடிநீர் பிரச்சனைக்கு ஓரளவு தீர்வு கண்டார். அதேபோல் முதல் முறையாக அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அறிவித்ததும் ரங்கசாமிதான். அவர் முதல்வராக இருந்தால் ரங்கசாமியின் கார் தான் முன்னால் செல்லும். சைரன் வைத்த பாதுகாப்பு வாகனம் அவருக்கு பின்னால் தான் போகும். அவர் அணியும் சட்டை ஸ்டைல் யார் சொன்ன ஐடியா என தெரியவில்லை. ஆனால் 1991 ஆண்டுக்கு முன்பு சினிமா ஹீரோக்கள் போலத்தான் டிரெஸ் செய்வார் ரங்கசாமி. அதன் வெளிப்பாடுதான் அவரது பிறந்த நாளின் போது விஜய், அஜித், ரஜினி, கமல் வேடங்களில் ரங்கசாமியை பிளக்ஸ் பேனர்களில் வைத்து அவரை மகிழ்விக்கிறார்கள் தொண்டர்கள்.